நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் பாஸ்பாரிக் ஆசிட், அல்மினாட்ஸ், ஸ்டார்ச் மற்றும் பல்வேறு வேதிப்பொருட்கள் நிறைந்த கொள்ளை ஒரு தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் மீண்டும் நாம் சோம்பு 1/4 தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். இறுதியாக நாம் இந்துப்புவை 1/4 சிட்டிகை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நவீன அளவுகளின்படி 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் சிறுநீரக கற்களையும் வெளியேற்றக்கூடிய கொள்ளு தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் தயாரித்த இந்த கொள்ளு தீநீர் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்கள் மற்றும் பல்வேறு வகையான நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஓர் அற்புதமான தீநீராகும். நோய் உடையவர்கள் தீநீரை தயாரித்து காலை மாலை இருவேளையும் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு ஒரு மண்டலம் பருகி வந்தால் படிப்படியாக இந்த தீநீரின் மருத்துவ குணத்தால் பல்வேறு வகையான நச்சு பொருட்கள் வெளியேற்றி உடலுக்கும் பல்வேறு வகைகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களும் படிப்படியாக கரைந்து வெளியேற்றும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நாட்டு ரோஜா பூக்களை கொண்டு ரோஜா புல்கந்து ஒன்றை செய்தோம். அதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களை தவிர்த்து கொள்வதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது சர்க்கரை நோய் உடையவர்களுக்கு சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் ஒரு சிலருக்கு புண்கள் ஏற்படும். அவை சர்க்கரையின் அளவு அதிகரித்தால் அவர்களுக்கு அந்த புண்கள் ஏற்படும். அந்த புண்களை விரைவாக ஆற்றுவதற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூ நாட்டு ரோஜா பூக்களினுடைய இதழ்கள் 25 கிராம். அன்பான நேயர்களே, நாட்டு ரோஜா இதழ்களை சுத்தமான முறையில் ஆய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சிறு பூச்சிகள் இருந்தால் அவற்றை தவிர்த்து சுத்தமான ரோஜா இதழ்கள் 25 கிராம். அடுத்ததாக நாட்டு பசும்பால் 100 மில்லி. அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பாலில் இருக்கின்ற கால்சிய சத்து மிக சிறந்த ஓர் அற்புதமான சத்து. எப்பொழுதுமே நோயாளிகளுக்கு உடலில் இருக்கக்கூடிய பலம் குறைந்து கொண்டே வரும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சத்தான பொருட்கள் உட்கொள்வதினால் அவர்களுக்கு மேனியில் இருக்கக்கூடிய வியாதி படிப்படியாக குறையும். அந்த வகையில் புரதச்சத்தும்
கால்சிய சத்தும் அளவிற்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்டு பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேன். அன்பான நேயர்களே, சர்க்கரை நோயாளிகள் செந்தேனை பருகலாம். செந்தேனில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நோயின் தன்மையை அதிகரிக்காமல் கட்டுக்குள் கொண்டு வரும். ஆகையால் நேயர்கள் கண்டிப்பாக செந்தேனை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மேக நோய் என்று சொல்லக்கூடிய மேக புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் செந்தேன். ஆகையால் செந்தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனம் கற்கண்டு. அன்பான நேயர்களே, பனம் கற்கண்டு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த மேகப்புண்கள் வருவதற்கு காரணம் உடல் உஷ்ணம். அவற்றை தவிர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பனம் கற்கண்டிற்கு இருப்பதால் பனம் கற்கண்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் இல்லாமலேயே அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் தொற்று நோய் காரணமாக புண்கள் ஏற்படும். அவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து. அன்பான நேயர்களே, இப்பொழுது இவற்றை கொண்டு நாம் அற்புதமான மருத்துவ முறையான ஒரு நாட்டு ரோஜா இதழ்களை கொண்டு பால் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாட்டு பசும்பால் 100 மில்லி அளவிற்கு நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் ரோஜா இதழ்கள் 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக பனம் கற்கண்டு 2 பெரிய கட்டிகள். அன்பான நேயர்களே, நாட்டு ரோஜா இதழ்களும் பனம் கற்கண்டும் சேர்த்து நாட்டு பசும்பால் நன்றாக கொதித்து விட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது இதனுடன் தேன், குறிப்பாக செந்தேன் 1 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, குறிப்பாக சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் புண்கள் இருந்தால் அந்த நோய் உடையவர்கள் மாதத்திற்கு 2 முறை இந்த நாட்டு ரோஜா இதழ்களை கொண்டு தயாரித்த இந்த மருந்தை 2 வேளை காலை மாலை மாதத்திற்கு 2 முறை மட்டும் உணவு உண்ட பிறகு தினந்தோறும் 100 மில்லி அளவிற்கு மாதத்திற்கு 2 வேளை பருகி வந்தால் படிப்படியாக புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் இதற்கு உள்ளது. இவ்வாறு பருகி வரும் வேளையில் அந்த நாள் முழுவதும் அதிகப்படியான கார உணவுகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். அளவிற்கு அதிகமான கார உணவுகளை தவிர்த்தால் நோயின் தன்மை படிப்படியாக குறைந்து சிறுநீர் எரிச்சல் இல்லாமல் வெளியேறும். சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய புண்களும் மிக விரைவாக ஆறும். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் மாதம் 1 முறை 2 வேளை இந்த மருந்தை உட்கொண்டு வந்தால் பூரணமாக குணம் பெறலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாட்டு ரோஜா இதழ்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருந்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.